வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம கரூரில் நடந்த இன்சிடெண்ட். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இது யாருக்கு சாதகமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இல்லை. நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட்டு இல்லை, நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ இது இல்லை. கரூரில் நடந்த இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட்டில் 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் 6 பேர் சின்ன குழந்தைங்க. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் அந்த 6 சின்ன குழந்தைங்கன்றாங்கள, விஜய்னா யாருன்னு கூட தெரியாதுங்க. டிவியில் பார்த்துருப்பாங்க, வீடியோஸில் பார்த்துருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன தெரியும் அவங்களுக்கு? கிளியர் கட்டான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னென்ட் உமன்ஸ், குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் தான் அந்த ஸ்டாம்பேட் நடந்துச்சு. அந்த ஆர்சிபி வின் பண்ணாங்க இல்லைங்க. அப்போது ஆல்மோஸ்ட் 10லேருந்து 11 பேர் இறந்து போயிட்டாங்க. இங்கே கூட்டம் கூடுதுன்னு தெரியும். சின்ன பசங்க ஏங்க கூட்டிகிட்டு போகிறீங்க? சின்ன பசங்களை ஏங்க கூட்டிகிட்டு போகிறீங்க? சத்தியமாக மக்கள் மேலே சொல்கிறதா இது 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 எல்லாமே யாரோட சூழ்ச்சியும் இல்லை, விஜயோட தப்பும் இல்லை டிஎம்கேவோட தப்போ. சில பேர் வீடியோஸ் போடுறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் ஆனதுக்கப்புறமும் தே ஆர் ஜஸ்டிஃபைங் தெம் செல்ஃப். இல்லை இவங்க தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு அவங்கவுங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. காட் டேம், இட்ஸ் 40 லைஃப்ஸ். அதில் 6 பேர் குழந்தைங்கன்னா இட் இஸ் லைக், போலீஸால் எதுவும் பண்ண முடியாதுங்க. லைக் தேவ் கிவன் எனஃப் போலீஸ். அங்கே இருக்கிற அக்ரெசிவான கூட்டம் அதுதான் அங்கே மெயின் காரணம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அக்ரெசிவான கூட்டத்தை வச்சு போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் போலீஸால்? இது பியூர் பாலிட்டிக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, இட்ஸ் டேம் நாட் பாலிட்டிக்ஸ் மேன். இட்ஸ் ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஹீரோ வர்ஷிப்புங்க. நம்ம சவுத் இந்தியாவில் ஹீரோ வர்ஷிப் எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. நார்த் இந்தியாவில் கிடையாது. ஹீரோ வர்ஷிப்ன்றது சவுத் இந்தியாவில் மட்டும்தான். அது ஆதி காலத்து பயிர். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஹீரோ வர்ஷிப்ன்றது இருந்தே இருக்குது. நிறைய மக்கள் இந்த பாலிட்டிக்ஸ்கோசரம் வரலைங்க. அவங்க விஜயை பார்க்க வராங்க, விஜய் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இதனால தான் அந்த மக்கள் வெறித்தனமாக ஆகி விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கு. கொடூரமாங்க, மேலே ஏறி போய் மிதித்து அந்த மாதிரி என்னங்க பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் சொல்கிறேன், நான் யார் கட்சியும் இல்லைங்க. நான் பியூராக மக்களோட மிஸ்டேக்கை தான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு அப்பா அவரோட குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு அழுகுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஒய்ஃப் தெரியாமல் கூட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஸோ பெயின்ஃபுல். அது குழந்தைய காணாமே போச்சு. ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் enough for your children's. ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்க. ஐ ஃபீல் பேட் ஃபார் த பீப்புள். 40 பேர் இறந்து போனாங்க இல்லைங்க. ஐ ஃபீல் ரியலி சாரி ஃபார் தேட். அண்ட் இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சேர்ந்துச்சுன்னா ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள் enough. நான் தப்பு ஒன்று சொல்லுங்க, போய் கட்சிக்கு போய் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 விஜய் வர்றது ஐ ரியலி அப்ரிஷியேட். ஓகே, ஃபைன், நைஸ். பட் பி ரெஸ்பான்சிபிள். அக்ரெசிவாக இருக்காதீங்க, நார்மலாக இருங்க. அதுதான் சொல்ல வர்றது. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நான் ரொம்ப லெக்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஃபீல் பேட். நான் நேற்று வீடியோ போடணும்னு ஆயிடுச்சு. டென் வாண்ட் போஸ்ட் இட் அட் தட் டைம். ஸோ எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு. ஸோ அதனால தான் ஒரு 2 days ஆகிட்டு அப்புறம் இந்த வீடியோ போடலான்னுட்டேன். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப். பாய்.